எப்ப கம்மியா கொடுக்க மாட்டியா? அதானப்பா சாதம் இவ்வளவு கொடுத்த, தண்ணி இவ்வளவு குடுக்குறேன். தப்பு 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 தப்பு, ரொம்ப தப்பு. நீங்க கேள்வி கேட்கவே கூடாது. என்னப்பா இது? இந்த ஸ்பூன்ல எடுத்து 1/2 மணி நேரத்துல மொத்த தண்ணியையும் நீங்க குடிக்கிறீங்க. இல்ல என்கிட்ட அடி வாங்கிய நீங்க சாக போறீங்க. ஐயோ அதெல்லாம் முடியாது போமா. சீப்படா. ஐயோ இவ்வளவு தண்ணி 1/2 மணி நேரத்துல குடிக்கணுமா? போடா பண்ணாட. இந்த ஸ்பூன்ல இந்த தண்ணியை குடிக்கணும்னா 1 வாரம் ஆனாலும் தண்ணி தீராது. ஆனா நீங்க குடிக்கணும், அதுவும் 1/2 மணி நேரத்துக்குள்ள. ஐயோ ஏன்டா எங்க இப்படி சாவடிக்கிற? 1/2 மணி நேரம் டார்கெட்ல தானே நீங்க என்ன டார்ச்சர் பண்ணீங்க. உங்களால தானே என் வேலை போச்சு. அதோட பலனை நீங்க அனுபவிக்க வேண்டாம். குடிங்க குடிங்க, சீக்கிரம் எடுத்து குடிங்க. குடிக்கிறோம் குடிக்கிறோம். ஏய் தண்ணிக்குள்ள தானே நீச்சல் அடிப்பாங்க, நீ தண்ணிக்கு வெளியே நீச்சல் அடிக்கிற. ஐயோ எட்டல அத்தை. எட்டலையா? குடிச்சுக்கோ. ஊத்துறேன் உனக்கு. போதும் போதும். அத்தை கொஞ்சம் எடுத்து கொடுங்க ப்ளீஸ். ஐயோ அது வருதா பாரு. அது சும்மா இருடி, நான் எடுக்கறல. நான் எடுக்கும் நீங்க எடுக்க வைங்க. நீ சும்மா இருடி, எட்ட மாட்டேங்குது. ஐயா எனக்கு கொஞ்சம் சரி தட்டி விடாதீங்க அத்தை. ஏண்டா அவ்வளவு தத்தியா இருக்க? நான் உனக்கு எப்படா புரிய வைப்பேன்? நான் தத்தியா இருக்கேனா? உனக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்ற பாடுறா. இது எங்க அம்மாடா, இது வந்து கௌசிரா, இது கடத்தக்காரடா. இதுல பாஸ் எல்லாம் புரிஞ்சு போச்சு பாஸ். அப்புறம் ஆனா லாஜிக்கா ஒரு விஷயம் என்னால ஒத்துக்கவே முடியல. என்ன? சைஸ் பிரகாரம் பார்த்தா இதானே உங்க அம்மா. அதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். சரி பாஸ் சரி பாஸ். கடத்துறவன் யாருன்னு தெரியல, ஓவரா விளையாட்டு காட்டுறான். என் அம்மாவையும் ஒய்ஃபையும் ஏன் கடத்தலாம், எதுக்கு கடத்தலாம், ஒரு இழவும் புரியல. ஆனா டிமாண்ட் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவனை பத்தி ஒரு க்ளூவும் கிடைக்கல பாஸ். எனக்கு ஒரு சூப்பர் க்ளூ ஒன்னு கிடைச்சிருக்கு பாஸ். பாஸ் கடத்தனவன் இருக்கானே, அவன் நமக்கு 2 தடவை போன் பண்ணிருக்கான். ஆமா, அவன் 2 தடவையும் ஏதோ ஒரு மளிகை கடை வாசல்ல இருக்கிற பீசுவோலன் தான் போன் பண்ணிருக்கான். இது டீ கடை. சாரி பாஸ் சாரி பாஸ். மளிகை கடை வாசல்ல இருக்கிற ஒரு பீசுவோலன் தான் அவன் போன் பண்ணிருக்கான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் கடத்தனவன் ஏன் மளிகை கடைக்காரனா இருக்க கூடாதுன்றேன். That is my yes boss yes boss yes boss. Okay sorry boss sorry boss sorry boss sorry boss sorry boss sorry boss sorry boss. என்னடா சொல்ல வர நீ? I mean in my assumption உங்க அம்மா ஏதாவது ஒரு மளிகை கடை. ஐயோ கௌசல்யா இது அம்மா. ரொம்ப முக்கியம். இப்போ ஏதாவது மளிகை கடைக்குள்ள புகுந்து அரிசி பருப்பு ஏதாவது உங்க அம்மா திருடி இருக்கலாம்ல? அப்படின்னா மளிகை கடையில ஏதாவது பாக்கி வச்சு ஏமாத்தி இருப்பாங்களோ? சாரி பாஸ், ஒரு ப்ளோல வந்துருச்சு பாஸ். எங்க அம்மா ஒன்னும் அவ்வளவு கேவலமானவங்க இல்ல. கேவலமானவங்க அப்புறம் கடத்துறாங்கன்னு கேக்குறேன் நானு. ஒண்ணு இல்ல பாஸ் ஒண்ணு இல்ல பாஸ். எனக்கு என்னமோ மளிகை கடைக்காரனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணலடா. ஓகே பாஸ், நோ ப்ராப்ளம். நான் மாத்தி யோசிக்கிறேன். போன் தானே பாஸ், போன் தானே பாஸ்.
அதே லேண்ட்லைன் போன் தானே பாஸ். ஏதோ வீட்டுக்குள்ள புலி வந்த மாதிரி பயப்படுறீங்க. ஓ போனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டீங்களா? போன் வருதுடா, மறுபடியும் லேண்ட்லைன். போன்னா கால் வரதானே செய்யும். எடுத்து பேசுங்க பாஸ். எடுத்து பேசுறா. நீங்க பேசுங்க. எடுத்து பேசுறா. பேசுங்க. எடுத்து பேசுறா. இல்ல அவன உள்ள பேசுறான் பாருங்க அவன. ஹலோ, நான் தான் சொல்றேன், ஆனா யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுக்கு சொன்னா கப்புன்னு வந்து பிடிக்கவா? இத பாருங்க மிஸ்டர், நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாத, என் தேவை என்னன்னு தெரிஞ்சுக்க. அத சொல்ல மாட்டேங்கிறிய. இப்ப சொல்றேன், சொல்லு. அவங்க 2 பேரையும் விடணும்னா எனக்கு 14,65,000 ரூபாய் வேணும். 14,65,000 ரூபாயா? ஆமா. டேய் என்னடா அவன் கௌசல்யாவை அம்மாவை ரிலீஸ் பண்றதுக்கு 14,65,000 கேக்குறான் அவன். ஒருவேளை நம்பராலஜியா இருக்குமோ? சாரி, நியூமராலஜியா இருக்குமோ? நியூமராலஜி பிரகாரம் இந்த நம்பர் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லடா, இல்ல சில்ற பையனா இருப்பான் பாஸ். டக்குன்னு கேளுங்க அவனை. குடுங்க நானே கேக்குறேன். ஹலோ டேய், ஏன்டா அறிவு கட்டவனே, என் ஹிஸ்டரியில இது வரைக்கும் இந்த மாதிரி அமௌண்ட் நான் கேள்விப்பட்டதே இல்லடா. இந்த மாதிரி கடத்துறவங்க எல்லாம் 10 லட்சம் 20 லட்சம் கேட்பாங்க. அது என்னடா 14,65,000 சொச்ச வச்சு கேக்குற அறிவு கட்ட கம்னாட்டி. டேய் நீ எடுப்பு தானே? டேய் நான் சாரோட அசிஸ்டன்ட். அதான்டா எடுப்புன்னு சொன்னேன். டுபுக்கு போன அவர்கிட்ட கூடுறா. இந்தாங்க பாஸ். என்னடா? இல்ல என்ன கூல் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாக்குறான். நீங்களே பேசிக்கோங்க. ஹலோ, என்னையா நீ இப்படி ஒரு அமௌண்ட் கேக்குற? பிசினஸ் பண்றதுக்கு தான். பிசினஸ் பண்றதுக்கா? ஆமா. கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 2 லட்சம், பர்னிச்சர் ஏசி எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 3 லட்சம், அப்புறம் ஓவன் மைதா மாவு எக்ஸெட்ரா இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 5 லட்சம், 5 பைக்கு, பைக்ல கட்டுறதுக்கு டப்பா, அதுக்கு 4,20,000 ரூபாய், அப்புறம் இந்த டெலிவரி பாய்ஸ்க்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணும், யூனிஃபார்ம் தைக்கணும், அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 45,000 ரூபாய். ஆக மொத்தம் 14,65,000 ரூபாய். ரொம்ப குழப்பறியா நீ? அப்படி என்னையா பிசினஸ் அது? பீஸா கடை வைக்க போறேன். பீட்சா கடையா? ஆமா. நீ மட்டும் பணம் கொடுக்கல, உன் அம்மாவையும் பொண்டாட்டியையும் ரவுண்டா வெட்டி ஓவன்ல வச்சு அடிச்சு 1/2 மணி நேரத்துல டோர் டெலிவரி பண்ணிருவேன். பி கேர்ஃபுல். ஹலோ 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 ஹலோ. டேய் கொலம்பஸ். வழக்கம் போல இங்க இருக்கேன் பாஸ். டேய் கொலம்பஸ், என் அம்மாவையும் வைஃபை கடத்துறவன் ஒரு பீட்சா கடைக்காரன்டா. பீட்சா கடைக்காரனா? அவன் ஏன் பாஸ் கடத்தணும்? அதான தெரியல. ஏய் தம்பி, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு வெளிய வர? போயா. ஓ போயாவா? என் வீட்டுல என்ன போயான்ற? என்னாச்சியா? சார் நீங்க இந்த வீட்டாளா? ஆமா. என்ன? ஏய் எந்திரப்பா. என்ன விஷயம்? பெரிய மனுஷன் சார் நீங்க. இருடா. பொம்பளைகள் கூட குடும்பம் நடத்தலாம், பிசாசுகள் கூட குடும்பம் நடத்துறீங்களே. உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனுஷன் தான் சார். நீங்க மட்டும் நல்லா இருங்க சார். தம்பி நான் நாசமா போறேன். அவங்கள கடத்துறது பீட்சா கடைக்காரன்லடா, பீட்சா டெலிவரி பாய். பாஸ் அவன் ஏன் பாஸ் கடத்த போறான்? டேய் அம்மாவால பாதிக்கப்பட்டவன்டா அவனுமா? ஆமாண்டா. ஒரு தடவை ஒரு விளம்பரத்தை பார்த்து பீட்சா ஆர்டர் பண்ணினாங்க. 1/2 மணி நேரத்துல டோர் டெலிவரி பண்ணனா அந்த பீட்சா ஃப்ரீன்னு அந்த விளம்பரம் சொல்லுச்சு. ஓசி பீட்சா ஆசைப்பட்டு அந்த டெலிவரி பாய எங்க அம்மா அலைய விட்டு 2 நிமிஷம் லேட் ஆக்கி பீட்சாவை ஃப்ரீயா வாங்கி தின்னுருக்காங்க. அவன் அழுதுட்டு போனத நான் என் கண்ணால பார்த்துட்டா. சோ அவன் தான் கடத்திருக்கான். சை, உங்க அம்மா இவ்வளவு கேவலமா பாஸ் இருப்பாங்க? என்ன பண்ண? ஐ ஃபீல் பேட். ஆமா, அந்த பையனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குடா. நேத்து கூட அவனை பார்த்து ஞாபகம் இல்ல? யாரு? அதான்டா பைக்கை தள்ளிட்டு போகும்போது குறுக்க ஒருத்த வந்தானே. போடா அறிவு கட்டவனே. சாரி. டேய் இவனை நான் எங்கேயோ பாத்துக்கேன்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தான் பாஸ் பாத்தீங்க. இல்லடா, இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துக்கேன்டா. ஆமா, இதுக்கு முன்னாடி தான் வந்து இடிச்சான் பாருங்க. அடச்சி, இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துக்கேன்டா. அதான் இதுக்கு முன்னாடி தான் இங்க இருந்தா பாஸ். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துக்கேன்டா. இந்த சம்பவத்துக்கு முன்னாடியா? எங்க பாத்தீங்க? அதான் தெரியலடா. அட ஆமாம் பாஸ், நீங்க கூட அவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே. சொன்னீங்க. கண்ணெதிர்க்கு வந்தான பிஸ்மல்டா பாஸ். அவன் தான் இப்பதானே பாஸ் கண்டுபிடிச்சுங்க. அதுவும் கரெக்ட். கரெக்ட் இல்ல, தப்பு. இப்பதான் அவனை தொலை கூட்டுட்டுமே, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இரா
அவன் வேலை செஞ்ச கடையை கண்டுபிடிச்சிட்டா அவனையும் பிடிச்சிடலாம். சரி, இப்ப அந்த கடையை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான்டா யோசிக்கிறேன். சூப்பரா சூப்பரா. அந்த கடையோட விளம்பரம் வந்த பிட் நோட்டீஸ் எங்க வீட்டுல தான் இருக்கு. அந்த விளம்பரம் கிடைச்சா கடையோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம். அந்த கடையோட அட்ரஸ் கிடைச்சா டக்குன்னு நம்ம போய் பீஸா சாப்பிட்டு வந்துடலாம். போடா போடா, போய் பழைய பேப்பர் அடிக்க வச்சிருப்பா, எடுத்து வாடா போடா. காலையில இருந்து சாப்பிடல, பசியா இருக்குன்னு சொல்லலாம், புரிஞ்சுக்க மாட்டீங்க. குடிக்கிறாவன பீஸா டெலிவரி பாய்க்கு அவ்வளவு தைரியமா? யாருகிட்ட போடுறான்? மடிப்பாக்க மாதவன். வா 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 வா. குடி 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 அப்படி குடி. ரொம்ப நல்லா இருக்கு. டேய், கிடைச்சிச்சா? கசக்கிடாதீங்க. இதான் கடையோட விளம்பரம். இப்பவே போய் அந்த பையனை சுளுக்கெடுக்கிற பாடுறா. டேய் வாடா போலாம். நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா? நேற்று நான் உங்களுக்கு அந்த பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன் சார். இந்நேரத்துக்கு உங்ககிட்ட வந்துட்டுருக்கோம். இல்லைன்னா நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வந்துட்டுருக்கோம் தான் நினைக்கிறேன். இந்த கடையோட ஓனர் நான் தான் சார். எதுக்கு பாஸ் டவுட்? பாக்குறதுக்கே பர்கர் பண்ணு மாதிரி வழவழன்னு இருக்காரு. அவர் தான் ஓனரா இருப்பாரு. தேங்க் யூ. ஐ அம் மடிப்பாக்க மாதவன். நைஸ் டு மீட் யூ சார். டிடெக்டிவ் ஆபீசர். ஓ. ஹலோ பாஸ். டேய். அது ஆர்டர் பண்ணா கொடுப்பாங்க பாஸ். கையில எடுத்து கொடு. ஓ இதுவா? சாரி பாஸ். இது உங்க கடை விளம்பரம் தானே? ஆமா சார், இது நம்ம கடை விளம்பரமே தான். ஏன் கேக்குறீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு கேஸ் விஷயமா உங்கள்ட்ட பேசணும். கேஸா? பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உண்மையை சொல்லிட்டா, இல்லனா காப்பு தான். இந்த பாம்ப்லெட்டை நியூஸ் பேப்பர்ல இன்சர்ட் பண்ணி வீடு வீட போய் போட சொன்னீங்கல்ல, அது என்னைக்கு ஞாபகம் இருக்கா? அது போன வாரம் 8ஆம் தேதி. That's very good. God. 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு அம்மா ஒரு 10 மணி வாக்குல உங்க கடைக்கு ஃபோன் பண்ணி பீட்சா ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதை யாரு டெலிவரி பண்ணாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? எந்த அட்ரஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க? நம்பர் 4 வேலன் நகர் மடிப்பாக்கம். சிஸ்டத்துல செக் பண்ணா தெரிஞ்சிடும் சார். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன். Thank you. பாஸ். என்னடா? ஃபுட் உட்கார்றா. என்ன கண்ட்ரோல் பண்ணுங்க. என் வயசு சொன்னா கேட்க மாட்டேதா? ஆர்டர் பண்ணவங்க எல்லார் லிஸ்டும் அதுல இருக்குல்ல? எல்லா லிஸ்டும் இருக்கும் சார். அதுல 8ஆம் தேதி லிஸ்ட் ஓபன் பண்ணு. சாப்பிடறதுக்கு தானே, நீ ஏதாவது ஆர்டர் பண்றா? எனக்கு 2 இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா. அதெல்லாம் இங்க கிடைக்காதுடா, பீட்சா தான் கிடைக்கும். பிஞ்சு இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாஸ். ஏன்னா நம்மளும் வாங்கி பிச்சு தானே சாப்பிட போறோம். இல்லடா, அப்படி இருக்காதுடா. பீட்சா அப்படி கடிச்சு சாப்பிடுவோம். ஓ, இந்த கல் தோசை மாதிரி திக்கா இருக்குமே, மேல கூட கலர் குப்பையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களே, அதுவா பாஸ்? அது எனக்கு பிடிக்காது பாஸ், அது வேணாம். வேணா ஒரு கிளாஸ் வாட்டர் ஆர்டர் பண்ணலாமா? வாட்டருக்கே ஆர்டரா? பின்ன எக்ஸ்கியூஸ் மீ, யா 2 glasses of water. ஓகே. அவ்வளவுதான் உனக்கு போதும். பண்டரி பாய் சார். அப்படியா? ஆமா சார். ஓகே. ஏன் பாஸ், டம்ளருக்கு குளிருமா? போர்வையெல்லாம் போத்தி வச்சிருக்காங்க. குடிக்கும் போது ஜில்லுன்னு இருக்கக்கூடாதுன்னு சுத்தி வச்சிருக்காங்க. ஓ அதுக்கா? நடா நீ. சார், எஸ் பண்டரி பாய்னு ஒரு அம்மா ஆர்டர் பண்ணிருக்காங்க. எஸ், வெரி குட். அவங்களே தான். அன்னைக்கு அவங்களுக்கு பீட்சாவை டெலிவரி பண்ண ஆள் யாரு? பழனியப்பன் ஒருத்தன் சார். பழனியப்பன். ஆமா சார். இப்ப அவரு கடையில இருக்காரா? அவர் வேலையிலே இல்ல சார். பாஸ், எல்லாரும் என்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க பாஸ். சம்பளம் கொடுக்கலாம் கிளம்பி போயிடுவாங்க. இவரு சரியா சம்பளம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா. சாரி பாஸ். வேலையில இல்லையா? ஏன் சார், அந்த வீட்ல பீஸா டெலிவரி கொடுக்க போயிருக்கான் சார். போய் லேட்டா டெலிவரி பண்ணிருக்கான் சார். அந்த அம்மா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பணம் போனா பரவாயில்ல சார், கடை பேரு கெட்டு போயிடக்கூடாதுல்ல. இப்பதான் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி லேட் டெலிவரி எல்லாம் பண்ணா கஸ்டமர் எப்படி சார் ஆர்டர் கொடுப்பாங்க? அதனாலதான் சார் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன். சுத்தம். அந்த பையனோட வீட்டு அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? வீட்டு அட்ரஸா? அதெல்லாம் இல்லை சார். இந்த கடையில் வேலை செய்கிற எல்லாருக்கும் மேலேயே ரூம் கொடுத்துருக்கோம். எல்லாரும் இங்கேயே தங்கி இங்கேயே வேலை செய்வாங்க. அந்த பழனியப்பனும் இங்கேயே தான் தங்கி வேலை பார்த்தான். வேலையை விட்டு தூக்குன உடனே ரூமை காலி பண்ண சொல்லிட்டேன்.
இப்போ அவன் எங்க தங்கி இருக்கான்னு தெரியல சார். சரி, அவனுடைய சொந்த ஊர் இது? மதுரைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம் சார். எந்த ஊருன்னு தெரியாது சார். அவனுடைய அட்ரஸ் ப்ரூஃப், லைசன்ஸ் காப்பி ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? சார் வேலைக்கு சேரும் போது எல்லாத்தையும் வாங்கி வைப்போம், அனுப்பும் போது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவோம் சார். என்ன பாஸ் இந்த இடத்த நம்பி வந்தோம், இப்படி என்னன்னா எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. என்ன சார் ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார்கிட்ட விசாரிச்சா அவனை பத்தி தகவல் கிடைக்கும்? அது கொஞ்சம் கஷ்டம் சார். இந்த கடையிலேயே அவன் தான் சீனியர். யார்கிட்டயும் ஒட்ட மாட்டான். எனக்கே அவனை பத்தி முழுசா எதுவும் தெரியாது சார். அது எப்படிங்க எதுவுமே தெரியாம வேலைக்கு சேர்த்தீங்க? சார் ஆளுங்க கிடைச்சா போதும்னு இருக்கோம் சார். வேலை செய்ய நம்ம ஊர்ல ஆளுங்க ரொம்ப டிமாண்ட் சார். அதனாலதான் வட இந்திய ஆளுங்கெல்லாம் நம்ம ஊரை ஆக்கிரமிச்சிட்டாங்க சார். இது தமிழ்நாடுங்கிறது நம்மளுக்கே சந்தேகமா இருக்கு சார். உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகமா இருக்குன்னு சொல்லுங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் சந்தேகம் இல்லை. வாங்க பாஸ் போலாம். ஓகே சார், அந்த பழனியப்பனை பத்தி தான் தகவல் கிடைச்சா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். 1 minute. இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. ஓகே. பை தி வே, நான் அவனை பத்தி விசாரிச்ச விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா சார். ஓகே ஷூர். ரைட், தேங்க்யூ வெரி மச். Thank you. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ சார். தண்ணி நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். பாஸ் 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 இங்கே ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலையே, எப்படி பாஸ் அவனை கண்டுபிடிக்கிறது? டக்குன்னு சொல்லுங்க பாஸ். கவலைப்படாதடா, முடிச்சிடலாம் ஈஸியா. நம்ம கேஸ் எடுத்தா சும்மா விடுவோமா? ஏறு 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 ஏறு. ஏன் பாஸ் தெரியாம தான் கேக்குறேன், எங்க அப்பா அம்மா உங்களுக்கு வண்டி தலைவா பெத்து போட்டாங்க. ஏன்டா? இதுவே கோயம்பேடு மார்க்கெட்ல போயிட்டு 2 காய்கறி வண்டி தள்ளியிருந்தா கூட 4 ரூபா சம்பாரிச்சிருப்பேன். ஏன் வருத்த வர, போய் தள்ளு. பாஸ் நான் இந்த மாதிரி தான் சொல்லணும், முந்திர கட்டத்தனமா நீங்க முன்னாடியே முடிவு பண்றீங்க. நான் அப்படி சொல்ல வரல, போடுறதான் போடுறீங்க. வண்டியில ஒரு 4 லிட்டர் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போட்டா வசதியா இருக்கும்ல. டேய், நான் 4 லிட்டர் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சேன் வாசல் போறதுக்கு. வந்து பார்த்தா வண்டி வாசல் கூட தாண்டல. ஏன் பாஸ் நீ திருட்டிய பாத்து? எது திருடிட்டுனா? என்ன பாஸ் அந்த மாதிரிலாம் அனாவசியமா பேசாதீங்க. அப்புறம் எடுத்தேன் டீசென்ட்டா சொல்லுங்க. அதனால கௌரவம் உனக்கு. கேஸ பத்தி கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, நான் என்ன பண்றேன்னு மட்டும் அப்படி கீழே வாட்ச் பண்ணுங்க. பீஸா கடையை கண்டுபிடிச்சிட்டா அந்த திருடனை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா நினைச்சோம். ஆனா அந்த கடை ஓனர் எதுவுமே தெரியாதுன்னு கையை விரிச்சிட்டான். ஏன் பாஸ் உண்மையிலேயே அந்த கடை ஓனருக்கு அந்த பையனை பத்தி தெரியாமையா இருக்கும்? டேய் கொலம்பஸ், என்கிட்ட நீ எத்தனை வருஷமா வேலை செய்யற? 40 வருஷம். இல்ல 4 வருஷம் தான் வேலை செய்யறேன். ஆனா 40 வருஷம் வேலை செஞ்ச டயர்ட் ஆக்கிட்டீங்க என்ன, அந்த அளவுக்கு படுத்துறீங்க. பார், எனக்கு உன் வீடு தெரியும், உன் வீட்டு நம்பர் தெரியாது. உங்க அப்பா அம்மா தெரியும், ஆனா அவங்க பேர் தெரியாது. உன் பூர்வீகம் எது, நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச அப்படின்னு பல டீடைல்ஸ் எனக்கு தெரியவே தெரியாது. அவசியப்படாத விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அந்த மாதிரி பல ஓனருங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் இந்த பீஸா கடை ஓனர். அவன் அந்த மாதிரி இருந்ததுனாலதான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம். தெருவா அழிஞ்சு நிக்கிறோம். அவன் ஒழுங்கா நம்ம எல்லா டீடைலும் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாமே பாஸ். ஆமாண்டா, நான் அப்படி இருக்க மாட்டேன். உன்னை பத்திர ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் எதையா தூக்கிட்டு ஓடிடுவேன். அப்புறம் உன்னை தேடி தெருவா அலையணும். பாஸ் திருட்டு பையல பேரை சேர்த்துட்டீங்களா பாஸ்? ஐ அம் வெரி ஃபீலிங் பாஸ். சிச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. ஓ சேக்கலையா? அந்த லிஸ்ட்ல முதல் பேரே ஒண்ணுதான்டா. முதல் பேராவா? அந்த முதல் இடத்துல உன்னை வச்சிருக்க சந்தோஷப்படுறா. இதுக்கு நான் சந்தோஷம் பண்ணமா? பாஸ் உங்களை பத்தி நான் ஃபுல் டீடைல் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்களும் எனக்கு சம்பளம் கொடுக்காம டிமிக் கொடுத்துட்டா நானும் தெருவா அலைய கூடாதுல்ல. அதுக்கு தான். எதுக்கு டிமிக் கொடுக்க போறா? தரதே இல்லையே சம்பளம். அது தெரிஞ்சு வச்சிருந்தேன். சொல்லுமா இப்போ? சரி வா வா தள்ளு வா. முடியாது. முடியாதா? முடியாது. சரி வீட்டுக்கு போ, நான் தள்ளிக்கிறேன். ஓகே. என்ன பாஸ் உடனே கோவப்படுறீங்க? பாஸ் இது என்ன பாஸ் பெரிய விஷயம், நான் ஈஸியா தள்ளுவேன் பாஸ். நீங்க பின்னாடியே உட்கார்ந்து வந்தா கூட நான் ஈஸியா தள்ளிட்டு போவேன் பாஸ். அவ்வளவு போல்ட் மேன் நான். உட்கார தள்ளு. என்ன ரவுண்ட் பேச்சுக்கு சொன்னா உடனே உட்கார்ந்தாரு. போல்ட் மேன் ஆச்சு. தள்ளு தள்ளு. எதுக்குடா வாய் கொடுத்து மாட்டிக்கிற டே கொலம்பஸ்? வாங்க மேன். ஹலோ. சொல்லுங்க பாஸ். எங்கடா இருக்க? பாஸ் உங்களை உட்கார வச்சு வண்டி தானே தள்ளி வரேன். ஒண்ணு போன்ல பேசிட்டு இருக்கேன். ஓ போன்லயா? டேய் நாதாரி. பாஸ் என்ன திட்டுறீங்களா போன்ல பேசுறீங்களா? ஒண்ணு தான் திட்டுறேன். ஒழுங்கா தள்ளுடா. ஓகே. ஏய் சொல்றா. என்ன சார், நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமாண்டா ராஸ்கல், பாதி கடனை தாண்டிட்டேன். அதான் தெரியுமே, நான் வேலை செய்யற கடையெல்லாம் போய் என்னை பத்தி விசாரிச்சிருக்கீங்க. அது அப்புறம் உனக்கு தெரியும்? எப்படி தெரியும்? யார் சொன்னாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நானே வழிய வந்து உங்ககிட்ட மாட்டிக்குவா. நீ மாட்டுவடா, கூடிய சீக்கிரம் மாட்டுவ. அன்னைக்கு உன் தோலை உடைச்சு தொங்க போடுறான் பாரு. டேய் சார் சார் ரொம்ப ஆவேசப்படாதீங்க. நான் அவ்வளவு சீக்கிரம் மாட்ட மாட்டேன்.
என்னை தேடி அலையிறத விட்டுட்டு நான் சொன்ன அமௌண்ட்டை ரெடி பண்ணுங்க. இல்ல அனாவசியமா 2 உயிர் பறி போயிடும். என்னடா மிரட்டுறியா? இல்ல நடக்க போறத சொன்னேன். இப்படி டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு முதல்ல அமௌண்ட்டை ரெடி பண்ண வழியை பாரு. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். வச்சிட்டுமா? வச்சிட்டாடா. டேய் பாதி பாதியே பேசிட்டு வைக்கிறான்டா. இந்த வாட்டி எந்த க்ளூவும் கொடுக்கலடா அவன். வா 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 வா. இது இந்த ஏரியா நம்பர் தான்டா. பாஸ் ஏதாவது மளிகை கடை பீஸ் கொண்டு கூப்பிட்டுருப்பான் பாஸ் அவன். ஆமால? ஆமா. அடிச்சு பாத்துருவோமா? அடிங்க. சார் இது மளிகை கடை பிசிஓவா? ஆமா சார். இந்த கடை எங்க இருக்கு? உங்களுக்கு மடிப்பாக்கம் தெரியுமா சார்? மடிப்பாக்கத்துல பேசுறேன் நானு. வேலன் நகர் தெரியுமா? வேலன் நகர்ல என்ன பேசுறேன்? அங்க 3வது தெருக்கு வாங்க சார். 3வது தெருல இருக்கு நானு. அங்க பாலமுருகன் ஸ்டோர்னு ஒன்னு இருக்கு பாருங்க. பாலமுருகன் ஸ்டோர்.